சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க கோயில்ல எல்லாரும் சாவித்திரிய காரி துப்பாத குறையா திட்டி விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அப்பந்தான் பார்த்தா ராஜாங்கம் சொல்றாரு, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லிடுறாரு. இங்க அப்பத்தாவும் உன்னையெல்லாம் பெத்தேன்னு நினைக்கல, என் வயிறு பத்திக்கிட்டு எரியுது, உன்னை பெத்த வயிற்றுல பிரண்டையத்தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் நல்லா திட்டி விட்டுட்டு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்து ராஜாங்கம் சித்தப்பா வந்துட்டு சாவித்திரி கிட்ட வந்து, இனிமேல் சித்தப்பா கித்தப்பான்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்து நிற்காத, எம்புட்டு பெரிய பொய்ய சொல்லிக்கிட்டு எவ்வளவு நெஞ்செழுத்தமா இருந்திருக்க, ராஜாங்கத்தோட முகத்துக்காக மட்டும்தான் உன்னைய நான் அந்த வீட்டில் வச்சிருந்தேன், இப்போ ராஜாங்கமே உன் கூட ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து எனக்கு ஏமாத்துறோம், இனிமேல் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சித்தப்பாவும் கிளம்பி போயிடுறாரு. இங்க சாவித்திரி வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிச்சு போய் நின்றுக்கிட்டு தாமரை கிட்ட, ஏண்டி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், அம்மா எனக்கு ராஜாங்க மாமா தெரியலம்மா, ராஜாங்க மாமா கற்பனசாமி மாதிரியே எனக்கு தெரிஞ்சாருமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், ஏண்டி இப்படி எல்லாம் பண்ணி தொலைச்ச, நீ மட்டும் உண்மையை சொல்லாம இருந்திருந்தேனா இங்க நடந்திருக்க வேண்டிய கதையே வேற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும், சரிம்மா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு சாவித்திரியும் தாமரையும் கோயில்ல அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்க ராஜாங்கம் எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு ராஜாங்கம் கண் கலங்கி சேதுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னைய மன்னிச்சிரியா சேது, பெத்த அப்பனா இருந்து உன் மேல ஒரு துளி நம்பிக்கை கூட வைக்காம விட்டுட்டேனே, இவ்வளவு பெரிய உண்மை மறைஞ்சு போய் இருந்திருக்கு, அது தெரியாம உன்னை தாலி கட்டுன்னு சொல்லி இந்த கையால உன்னைய நான் அடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கண்கிழங்கி சேதுக்கிட்ட பேசவும், ஏன்பா அழுகிறீங்க, அழுகாதீங்கப்பா, எவ்வளோ பெரிய வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், இல்லை சேது, நான் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், இங்க சன்னாசி வந்துட்டு, ஆமாப்பா சேது, என்னைய மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்றாரு. என்ன சித்தப்பா, அப்பா தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்காருன்னா நீங்களும் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க சன்னாசி வந்துட்டு, என்ன ஈஸ்வரி, வந்ததுல இருந்து அமைதியா இருந்துகிட்டு இருக்க, சேதுக்கிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்லவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு மனசே இல்லாம சேது மன்னிச்சிருப்பான்னு சொல்லவும், அடுத்து நாங்களும் தப்பா நினைச்சிட்டோம், மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போசு சித்ரா எல்லாரும் பார்த்தா சேதுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்பந்தான் ராஜாங்கம் சொல்றாரு, வீட்டில் இருக்கிற எல்லாருமே உன் மேல சந்தேகப்பட்டோம், நீயா இப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன் மேல பயங்கரமா கோவப்பட்டோம், ஆனா கடைசி வரைக்கும் உன் மேல கோவப்படாம நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு சொல்லி உன் மேல நம்பிக்கையோட இருந்தது தமிழ்ச்செல்வி மட்டும்தான், இதை மட்டும் வீட்டில் இருக்கிற யாருமே மறந்து விடக்கூடாது, கடைசி வரைக்கும் உனக்காக நின்று உனக்காக போராடி உன் மேல நம்பிக்கை வச்சது தமிழ்ச்செல்வி மட்டும்தான், தமிழ்ச்செல்வி உன்னை பார்க்கும்போது எவ்வளவு இதா இருக்கு தெரியுமா, உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குமா, உன்னைய மனசார நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொன்னதும், என்னங்க மாமா நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க அப்பத்தா வந்துட்டு, அவளுகள்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சாப விடணும்னு தோணுது, என் வயிற்றுல பிறந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காளே, கூட பிறந்த அண்ணன் மகனும் கூட பார்க்காம எம்புட்டு பெரிய பழிய போட்டிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சேது வந்துட்டு தமிழோட காலுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுக்கிட்டு இருக்காரு, இம்புட்டு பெரிய காயமா இருக்கு, காலக்கோடு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ் காலுக்கு மருந்து போடவும் தமிழும் வந்துட்டு சேதுவுடைய காலுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி தமிழ், வீட்டில் இருக்கிற எல்லாருமே என் மேல நம்பிக்கை வைக்கல, என் அப்பாவே என் மேல நம்பிக்கை வைக்காம இருந்தாரு, ஆனா நீ என் மேல எப்படி இவ்வளவு நம்பிக்கை வச்ச அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், என்னங்க இப்படி பேசிட்டீங்க, எங்கேயோ ஒரு கிராமத்துல ஓட்டு வீட்டுக்குள்ள இருந்த என்னைய உசுருக்கு உசுரா காதலிச்சு என்னையவே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த நிமிஷம் வரைக்கும் என் மேல அம்புட்டு உசுரா இருக்கீங்க, அப்படி இருக்கும்போது உங்க மேல போய் சந்தேகப்பட முடியுமா, கனவுல கூட நீங்க எனக்கு அப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டீங்க, நான் ஒரு காலமும் உங்களை சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.